My dear Joy TV family, viewers, friends, and dear brothers and sisters, greetings in the most precious and wonderful name of Lord Jesus Christ. எனக்கு அன்பார்ந்த ஜாய் டிவி குடும்பத்தாரே, நேயர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். Keep tuning to this program, Miracle Evening. தொடர்ந்து இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Keep watching. இந்த டிவி நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். And I tell you for the glory of God, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே mighty things which have not taken place so far will happen in your life through this wonderful messages and program. இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில நடக்காத அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். Because it is not me, the Spirit of the Lord will speak to you through this anointed prophetic messages. ஏனென்றால் என் மூலமாக நான் அல்ல, என் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். So open your spiritual eyes, open your heart, allow God and to receive this message, and I tell you at the end you will see mighty things happening in your life. கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தொடர்ந்து செய்வார். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாய் நான் கேட்கிறேன். Favor in enemy's territory. எதிராளியின் எல்லைகளிலே அனுகூலம். Wow, I love it. Getting favor in enemy's kingdom or enemy's territory. எதிரிகளின் எல்லைகளிலே அனுகூலத்தையும் உதவியையும் செய்கிறது. Because that is the God we serve. ஏனென்று சொன்னால் நாம் வணங்குகிற தேவன் அப்படிப்பட்டவர். That is the God in whom we believe. இப்படிப்பட்ட தெய்வத்தை தாம் நாம் வணங்குகிறோம், விசுவாசிக்கிறோம். And that is the God who does wonders in our life. இப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். Let's see from the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இதை குறித்து நாம் பார்க்கலாம். 1 King chapter 17 and verse 8 to 24. ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருந்து 24 வசனங்கள் முடிய. And I believe it's again a very popular, very familiar passage to all of us. இந்த பகுதி பல முறை இதை வாசித்திருப்பீர்கள், இதை குறித்து தியானித்திருப்பீர்கள். And many messages you might have heard out of this passage. இந்த அதிகாரத்திலிருந்து अनेक செய்திகளை நாம் கேட்டது உண்டு. But today something different the Lord is going to reveal and going to speak to you, no matter you wherever you are, no matter in what situation you are. இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் ஒரு வித்தியாசமான காரியத்தை நமக்கு போதிப்பார். நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலிருந்து வேண்டுமானாலும் இதை பார்த்து கொண்டிருக்கும்போது. And I will be reading few verses, but you can meditate this passage, 1 Kings 17 8 to 24. நீங்கள் இந்த வசனங்களை தியானியுங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8 Then the word of the Lord came to Elijah, the great man of God. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியா என்ற தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. And we know Elijah was an amazing, a mighty, a wonderful prophet, a man of God. நாம் அனைவருக்கும் தெரியும், எலியா ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி, மகா பெரிய தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தான். Who led the people who were against the worship of Baal in Israel. எலியா இஸ்ரேல் தேசத்திலே பாகால் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். During the ruling time of King Ahab and King Ahaziah. ஆகாப் ராஜ்யத்தின் காலத்திலே
பாகாலை சேவிக்கிற பணிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு விரோதமாக எழும்பின ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. Such a man he was, Elijah. இப்படிப்பட்ட மகா அற்புதம் படைத்த தேவ ஊழியர் எலியா. Now the Lord is telling him suddenly in verse 9, Elijah, arise, go to Zarephath, which belongs to Sidon, and dwell there. இந்த மகா பெரிய தீர்க்கதரிசிக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. See, I have commanded a widow there to provide for you. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். God pre-planned everything for prophet Elijah. கர்த்தர் எலியாவிற்கு எல்லா விதத்திலையும் அவர் பராமரிக்கிறவராய் இருந்தார். He is telling, go to Zarephath, சாரிபாத்துக்கு போ என்று தேவன் சொன்னார். which belongs to Sidon. இந்த சாரிபாத் சீதோனுக்கு சொந்தமான ஒரு இடமாய் இருந்தது. Now what is this place called Sidon? Listen carefully. இந்த சீதோன் என்கிற இடம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படியாய் உங்களை கேட்கிறேன். And how he receives favor from the Lord in that place. இந்த சீதோன் என்கிற இடத்திலிருந்து எலியா தேவனுடைய அனுக்கிரகத்தை எப்படி பெற்றார் என்பதை பார்க்க போகிறோம். Which we find in 1 King chapter 16 verse 33. And it came to pass, as thought it had been a trivial thing for him to walk in the sins of Jeroboam the son of Nebat, that he took a wife, Jezebel, the daughter of Ethbaal, king of the Sidonians. இந்த 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியனின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. Sidon was the birth place of Jezebel, because her father Ethbaal was the king of Sidonians in that place called Sidon. சீதோன் ஏத்பாகாலின் இடமாய் இருந்தது. அது பாகாலை சேவிக்கிற பணிந்து கொள்ளுகிற ஒரு இடமாய் இருந்தது. Then imagine how God is asking Elijah to go to such a dangerous place. இந்த மிகுந்த விக்கிரக ஆராதனையும் பாகாலையும் சேவிக்கிற இந்த இடத்திற்கு தான் தேவன் எலியாவை போக சொல்லுகிறார். It's a big question. இது மகா பெரிய ஒரு கேள்வியாய் இருக்கிறது. Suddenly we'll be nervous, we'll be panic. Why God is asking me to go to Sidon? Jezebel, her father's place, and he is the king, he is ruling, and all worships him. If I go there, again something gonna happen to me. But the Lord says, go. I have kept a widow in that place. இந்த மகா பெரிய இக்கட்டான இடத்திலே தேவன் எதற்காக எலியாவை கொண்டு சென்றார், அங்கே எப்படி எலியாவை பராமரிக்கிறார், அங்கே எப்படி எலியாவிற்கு ஒரு உதவியை உண்டாக்குகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். Because we know Jezebel and this place Sidon, they were against the people of God, especially against the prophets. They were killing the prophets of God. இந்த சீதோன் இடத்திலே ஏத்பாகாலின் காரியங்கள் பாகாலை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்களாக இருந்தார்கள். But in such place God is telling, go, be there. I have already commanded a widow. I have already spoken to the widow. She will take care of you. She will provide everything. Just arise and go and do what I command you and say. இந்த பாவம் நிறைந்த இந்த சீதோனிலே தான் கர்த்தர் எலியாவை கொண்டு சென்று, நீ இங்கே போ, இங்கே உன்னை பராமரிக்கும்படியாக உனக்கு ஒரு ஆதரவை, ஒரு உதவியை ஒரு விதவையின் கையில வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். And if you read this passage, we know he received favor, he received provision, he received safety, he received divine protection, and nothing happened to Elijah. இந்த எதிராளியின் இந்த எல்லையிலே
இந்த இடத்திலே தான் கர்த்தர் எலியாவுக்கு மிகுந்த ஆதரவையும் மிகுந்த உதவியையும் மிகுந்த ஒரு பாதுகாப்பையும் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். And quickly I'll be reading some verses. நான் வேகமாக சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். And verse 10, so he arose and went to Zarephath, and when he came to the gate of the city, indeed a widow was there gathering sticks. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, and he called to her and said, please bring a little cup of water that I may drink. And then verse 11, and as she was going, he called her again and said, also please bring morsel of bread. That means some food in your hand, water and food. I want to eat and I want to drink some water. 10-11 வசனம் சொல்லுகிறது, அவன் அவளை பார்த்து, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்திலே கொண்டு வா என்றும், கொண்டு வர அவள் போகிற போது அவள் கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா, அதாவது ஏதாவது சாப்பிட கொஞ்சம் கொண்டு வா என்றார். Elijah is telling to this widow, when he saw she was picking sticks, and he told, bring some cup of water and some food, I want to eat. எலியா இந்த விதவை இந்த ஒளிமுக வாசலை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற வேளையிலே, எனக்கு கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் சாப்பாடும் ஆகாரமும் கொஞ்சம் கொண்டு வா என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். Because the Lord already spoke to him, you go, I have made all the provision in that place. எலியாவுக்கு தேவன் ஏற்கனவே பேசிவிட்டார், நீ போ, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் ஏற்படுத்தி வைத்து விட்டேன். And he obeyed and he followed and he came to that place. எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த இடத்திற்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். And he is finding favor. ஆகவே தான் இந்த இடத்திலே அவனுக்கு உதவிகள் கிடைக்கிறது. And the provision, and the verse 13, Elijah said to her, do not fear, go and do what I have said, but make me a small cake from it first and bring it to me, and afterward make some for yourself and your son. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போ, உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். Elijah is telling to this widow, listen carefully, you first bring some water and bread to me, first feed me, first take care of me, after that you go and again make for you and for your son. கவனமாக கேளுங்கள், எலியா இந்த விதவினிடத்திலே முதலாவது எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி, கொஞ்சம் ஆகாரம், ஒரு சின்ன அப்பத்தை கொண்டு வா என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். Now this widow, thus says the Lord God of Israel, is telling, thus says the Lord God of Israel, and the bin flour shall not be used up, nor shall the jar of oil run dry until the day the Lord sends rain on the earth. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். He also tells that widow, thus says the Lord, the God of Israel, your oil cup will not run dry, your provisions will not run dry until the rain comes. So you don't worry, you don't hesitate, you just go and do what the Lord says. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை, உன்னுடைய மா செலவழிந்து போவதும் இல்லை என்று சொல்லி, மழை வரும் காலம் மட்டும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறதாய் இருக்கிறது. He is telling you food, there won't be shortage until the rain comes, so you don't worry, because it is the God of Israel who is telling, it is not me, it is the God of Israel telling. And she listened everything what the prophet Elijah told her to do. தேசத்தின் மேல் மழை வரும் நாள் மட்டும்
எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல், உணவு குறைபாடு இல்லாமல் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை எலியா அந்த விதவைக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். Amen. Hallelujah. The same Lord says, I shall provide for you. I will give you favor. I will provide for you no matter whatever the situation could be in your life. அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். And the verse 15 and 16 says, so he went away and she went away and did according to the word of Elijah. 15-16 வசனங்கள் சொல்கிறது, அவள் எலியா தனக்கு சொன்னபடியே அனைத்தையும் செய்தாள் என்று பார்க்கிறோம். She obeyed, she did everything according to the word of Elijah. எலியாவின் சொற்கள் அனைத்திற்கும் அவள் கீழ்ப்படிந்தவளாக எலியா சொன்னது அனைத்தையும் அவள் செய்ததை நாம் பார்க்கிறோம். Because that widow in Zarephath, she understood this man definitely sent by the God of Israel, and I must listen to him what he says. இந்த சாரிபாத் விதவை மிகவும் புரிந்து கொண்டால், எலியா தேவனுடைய மனிதன், இவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், இவர் சொல்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. She did not argue, she did not get doubt, she did not got confusion, nothing. It's the word of God, it's not me, the word of God says. She went away and did according to the word of Elijah. இந்த பெண்மணி எதுவும் வாக்குவாதத்தில் ஈடுபடவில்லை, எந்த விதமான மறுப்பும் சொல்லவில்லை. அப்படியே தேவ மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தேவ வார்த்தையாக அவள் எண்ணி ஏற்றுக்கொண்டாள். And she and he and her household ate for many days. இவளும் இவளுடைய வீட்டாரும் அநேக நாட்கள் அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Something supernatural is taking place. Something is happening through Elijah in the life of widow in Zarephath, in that place Sidon, where Jezebel's father, it is enemy's territory. They killed the prophets, they killed the people of God. But here, vice versa, he is receiving favor, he is receiving provision. Where? In enemy's territory. கர்த்தருடைய ஊழியக்காரனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இவள் செய்த அந்த காரியத்தினாலே அநேக நாள் இவள் போஷிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று இவள் வாழ்ந்தது மாத்திரமல்ல, எலியா ஒரு எதிராளியின் தேசத்திலே இடத்திலே கர்த்தருடைய அனுக்கிரகத்தை, உதவியை, பாதுகாப்பை, பராமரிப்பை பெற்றதை நாம் பார்க்கிறோம். Elijah, widow, and her son, they ate for many years. And the verse 16 says, the bin of their flour was not used up, nor did the jar of oil run dry, according to the word of the Lord, which came out of the mouth of Elijah, which he spoke. எலியா இந்த விதவை இவளுடைய மகன் வீட்டார் அநேக நாட்கள் சாப்பிட்டது மாத்திரமல்ல, எலியாவை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. That is the God we believe, that is the God we serve. இப்படிப்பட்ட தேவனை தாம் நாம் வணங்குகிறோம், சேவிக்கிறோம். Our God is not a liar. நாம் வணங்குகிற தேவன் பொய் உரையாதவர். He is not a cheater. அவர் யாரையும் ஏமாற்றாதவர். He is not a dead God. அவர் செத்த தேவன் அல்ல. He is a living God. அவர் உயிரோடு இருக்கிற தேவன். He is a God of provision. அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற He தேவனாய் is a God of favor. அவர் உதவியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். Imagine Elijah receiving favor in enemy's territory, and it's a danger zone. It's a danger zone. Jezebel's father, we read in 1 Kings 16:33, they worship, they have dominion. It's like their kingdom, and Elijah is there. ஒரு மகா பெரிய உபத்திரவமான பாடு நிறைந்த பயங்கரமான இடத்திலே எலியாவுக்கு
அநேக நெருக்கடிகள் இருந்த இடத்துல தேவன் அவனுக்கு ஒரு பாதுகாப்பை, ஒரு பராமரிப்பை ஏற்படுத்துகிற இந்த அனுகூலமான தருணத்தை நாம் பார்க்கிறோம். And from verse 17 to 24 again, suddenly when twist happens, widow's sons dies, and then she cries, and then again she says in verse 23, Elijah took the child and brought him down from upper room into the house and gave him to his mother, and Elijah said, see, your son shall live. 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையில மீண்டுமாய் சூழ்நிலைகள் மாறுபடுகிறது. இந்த விதவியின் மகன் இறந்து போகிறான். இந்த பிள்ளையை அவன் மேல் வீட்டு அறையிலே கொண்டு போய் அவன் பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில் வைத்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயின் இடத்தில் கொடுத்து அவன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். And in verse 24, the widow in Sarepta, the woman said to Elijah, now by this I know that you are a man of God. 24வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். Every word which came out of your from your mouth was true. The word was true, and now I can tell, I can witness, you are a real man of God, sent by God of Israel. எலியாவின் வாயிலிருந்து பிறந்த ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன், இதனாலே நான் அநேகருக்கு இதை சொல்லுவேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். In Psalms 23 verse 5, he says, I will prepare a table in front of your enemies. I will honor you in front of your enemies. I will lift you up in front of your enemies. Such a God we have on our side. சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு உயர்வை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் இன்றைக்கு விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். சத்துருக்களின் மத்தியிலே ஒரு உயர்வை கட்டளையிடுகிற தேவன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. We are called to rule. We are called to receive favor from God, have dominion over our enemy, over the kingdom, over the nation. Like Elijah, he found favor in sight of God. சத்துருக்களுக்கு மத்தியிலே நமக்கு ஒரு உயர்வு, சத்துருக்களின் மத்தியிலே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு ஆளுகைக்கு பிறந்தவர்களாக நம்மை கர்த்தர் உயர்த்துவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Hallelujah. 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 Oh, Rimadurabase Lebo Seke Dilaba Katula Mahande Rebo Seke Laba Baba Baba Baba. Oh, Rimahanda Laba Baba Baba De Rebo Seke Te 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 Te. Favor in the sight of your enemy. சத்துருக்களின் கண்களுக்கு முன்பதாக ஒரு உயர்வு. God will honor you in front of your enemy. சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துகிற தேவன். God will lift you up in front of the enemy. கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக. They may be against you. உங்களுக்கு எதிராக கூட இருக்கலாம். It may be a danger zone, a dangerous place. மிகுந்த ஆபத்து நிறைந்த இடமாக, பாதுகாப்பு இல்லாத இடமாக கூட இருக்கலாம். God took care of Elijah in that place Sidon. எலியாவை சீதோனிலே பாதுகாத்த அதே தேவன் Enemy's place. எதிராளியின் இடத்திலே, enemy's territory, எதிராளியின் எல்லைகளிலே, enemy's wicked thing, எதிராளியினுடைய சூழ்ச்சியிலே, but the power of God protected prophet Elijah, the mighty man of God. ஆனால் கர்த்தருடைய வல்லமை
எலியா என்கிற தம்முடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசியை அவர் பாதுகாத்தார். Same way in your life, in my life, we will see the favor, we will see the hand of God in sight of enemies, in sight of our enemy's place, in his territories. இன்றைக்கு இதே போல உங்களையும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் எதிராளிகளின் எல்லைகளிலே அந்த இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு உதவியை, ஒரு பராமரிப்பை, ஒரு அனுகூலத்தை நிச்சயமாக செய்வார். Don't be discouraged. சோர்ந்து போகாதீர்கள். Don't be afraid of the enemy. பயப்படாதீர்கள். சத்துருக்களை பார்த்து பயந்து போகாதீர்கள். Don't be afraid of the enemy. எதிராளிகளை பார்த்து பயந்து போகாதீர்கள். Because our God is bigger than our enemy. ஏனென்றால் தேவன் சத்துருவை விட மிகவும் பெரியவர். The God in whom we serve, the God whom we worship, he can change into favor. நாம் வணங்குகிற, நாம் சேவிக்கிற மகா பெரிய தேவன் சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். May you receive God's favor in enemy's territory, in enemy's kingdom, in enemy's places. You may be surrounded by enemy. You may be surrounded. You may be crying. You may be crying. You may be crying. But right now, I release this anointing. I release the power of God. I release the favor of God in your life, in your family, in your ministry, to turn around and let it be on your favor or your side. உங்கள் சத்துருக்களின் மத்தியிலே, சத்துருக்களின் எல்லையிலே, நீங்கள் எதிராளிகளின் இடங்களிலே இருக்கிற வேளையில கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய ஆதரவை, ஒரு அனுகிரகத்தை, ஒரு உதவியை இந்த வேளையிலே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருந்தால் கூட எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிற வல்லமை படைத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். He is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். He is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். He is with all of us. நம் அனைவரோடும் கர்த்தர் இருக்கிறார். We need to keep trusting and believing in Him. தொடர்ந்து நாம் அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. உமக்கே எல்லா துதியும் கனமும். In Jesus' most precious name I pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென். Amen. This month, by the grace of God, our TV program has been sponsored by one of the wonderful family from Chennai, Tamil Nadu, India. இந்த மாதத்தினுடைய நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் செய்யும்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகள் சென்னையிலிருந்து, இந்தியாவிலிருந்து நமக்கு உதவி இருக்கிறார்கள். And we are very much grateful and thankful to God and to this wonderful family who has come forward to sponsor our television ministry. இந்த அருமையான குடும்பத்தாருக்காக நான் தேவனை மிகுந்த ஸ்தோத்திரிக்கிறேன், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த டிவி நிகழ்ச்சியை இவர்கள் ஸ்பான்சர் செய்யும்படியாக தேவன் இவர்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். We are going to pray for this family. நாம் இப்பொழுது இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க So போகிறோம். please join with me. We are going to pray together for this family from Chennai. இந்த அருமையான குடும்பத்திற்காக நாம் அனைவரும் இணைந்து இப்பொழுது நாம ஜெபிக்க போகிறோம். Father, we thank you for this wonderful family who has sponsored this month program from Chennai, Tamil Nadu, India. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க அருமையான குடும்பத்தை ஸ்பான்சராக சென்னையிலிருந்து, இந்தியாவிலிருந்து நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Bless this family in abundance. இந்த குடும்பத்தை நீர் அபரிதமாக ஆசீர்வதிப்பீராக. Meet all their needs in a supernatural way. இவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் Bless ஜெபிக்கிறோம். the work of their hand. அவர்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். They shall not lack anything in their personal life, in their spiritual life, in their family life. தங்களுடைய வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாமல் இவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஜீவியத்துக்குண்டான ஆசீர்வாதத்தினாலும் நிறைந்து காணப்பட உதவி செய்யும். Also bless the sisters, sons family, Lord. You do a great miracle in their family life. இவர்களுடைய மகனுடைய குடும்பத்துக்காக பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Nothing is too hard for you.
உம்மால கூடாத காரியம் You are ஒன்றுமில்லை. a God of families. உங்களால எல்லாம் கூடும். Let them encounter you in this wonderful season and let them receive a mighty breakthrough and miracle and blessings in their life. இந்த காலங்களிலே தங்கள் குடும்பங்களிலே உம்முடைய அற்புதங்களை அடையாளங்களையும் இவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. உமக்கே எல்லா கனமும் துதியும் மகிமையும் செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். ஆமென். உங்களது ஜெப தேவைகளுக்காக 934233 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.